ஃபஸ்ட்டு sample.htmlனு ஒரு ஃபைல் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து HTML டேகு, பாடி டேகு, இல்லை H3 ஹெட்டிங் ஸ்டைல் 3 சொல்கிறோம். அதில் ஸ்டைல் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து சென்டர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து HTML ஃபைலாக தான் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. CSS ஃபைல் அதோட கான்செப்ட் அந்த இதை மட்டும்தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் சேவ் பண்ணுறது வந்து HTML ஃபைலாக தான் சேவ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணிங்க அப்படின்னா ப்ரௌசரில் போய்ட்டு ஸோ அந்த ஃபைலை ரன் பண்ணியிருக்கேன். ரன் பண்ணால் நமக்கு வர அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தா வெல்கம் டு டெக்ஸ்டைல் கம்ப்யூட்டர்ஸ் அது மட்டும் நமக்கு என்ன சென்ட்ரல் அலைன்மெண்ட் போட்டதுனால இங்கே வந்திருக்கு. அப்புறம் CSS இன்ட்ரோ அப்படின்னு கொடுத்தது வந்து சும்மா நார்மலாக வந்திருக்கு, அவ்வளோதான். ஏன்னா நான் அதுக்கு வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணலை. ஓகே, சரி. இப்போ இதே அடுத்து இன்னொரு ப்ரோக்ராம் பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அது இன்லைன், இது இன்டர்னல் ஃபைலு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஹெட் போர்ஷனில் ஸ்டைல் அப்ளை பண்ணுறேன். ஸ்டைலுங்கிற டேக் போட்டு அதில் H3 பாருங்க ஃப்ளவர் ப்ராக்கெட் போட்டிருக்கோம். கலர் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்புறம் இந்த ஹெட் பார்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாடி டேக்கில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆஸ் யூஷுவல் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம இங்கே போட்டிருப்போம். ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த HTML டேக் பாடி டேக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணலை. ஹெட் போர்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ஹெட் போர்ஷன்லேயே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்துட்டு இப்போ இதையும் HTML ஃபைலாக தான் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. நான் என்ன கொடுத்துருக்கேங்க, H3க்கு கொடுத்துருக்கேன். H3 இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம ஸ்டைல் போட்டிருக்கோம் CSSல. இங்கே H3 இங்கே இருக்குது இல்லையா, இது டு பிகினர்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், வெல்கம் டு டெக்ஸ்ட் சீட்ஸ்னு. இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். ஓகே, சரி. இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த ஃபைல் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், வெல்கம் டு டெக்ஸ்ட் சீட்ஸ்க்கும் டு பிகினர்ஸ் இது ரெண்டுத்துக்கும் மட்டும் தான் அந்த க்ரீன் கலர் அப்ளை ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேக் அதுக்குள்ளே கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இது இன்டர்னல் CSS இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதே பாருங்கள், அடுத்து இன்னொரு ப்ரோக்ராம் இதே மாதிரி தான் ப்ரோக்ராம் டைப் பண்ணியிருக்கோம். பட் இங்கே பாருங்கள், ஹெட் போர்ஷனில் நம்ம வந்து லிங்காக கொடுத்துருக்கோம். ஓகே, என்ன அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் பாருங்கள், sample2.css. அப்போ CSS அப்படிங்கிற ஒரு ஃபைல் தனியாக க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸ்டைல் கொடுக்க வேண்டியதை வந்து நம்ம தனியாக பண்ணணும். ஸோ அந்த CSS ஃபைலில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேராகிராஃப் டேக், அந்த டேகுக்கு என்ன பண்ணியிருக்கேன், அலைன்மெண்ட் சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். அப்புறம் பாடி டேக் ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் கலர் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு அக்வா கலர் கொடுத்துருக்கேன். உங்கள் இஷ்டம் என்ன கலர் வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஃபுல் பாடி டேக் கொடுத்ததுனால என்ன ஆகும், பேஜ் கலர் வந்து அக்வா கலரில் வரும். அப்புறம் பேராகிராஃப் டேகுக்கு நான் அலைன்மெண்ட் கொடுத்துருக்கேன், சென்டர் அலைன்மெண்ட்டு, அதனால் இது சென்டரில் வரும். இப்போ பார்ப்போம் இது எப்படி ரன் ஆகுதுன்ட்டு. ஓகே, HTML தனியாக சேவ் பண்ணிக்கணும், CSS ஃபைலில் தனியாக சேவ் பண்ணிக்கணும். இது HTML ஃபைல். ஓகே, அந்த CSS ஃபைலை கொண்டு வந்து இங்கே லிங்க் ரெஃபரன்ஸுக்கு கொடுத்துறணும். ஓகே, சரி. இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். நீங்கள் ரன் பண்ணும்போது HTML ஃபைலில் தான் ரன் பண்ணணும். ஓகே, CSS ஃபைலை ரன் பண்ண தேவையில்லை. ஓகே, இது எப்படி கொடுக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ அக்வா ஸ்டைல் வந்திருக்கு. பாருங்கள், இது மட்டும் சென்டர் அலைன்மெண்ட் வந்திருக்கு. பேராகிராஃப் அப்படின்னு கொடுத்தா நம்ம வேறு ஒன்றும் கொடுக்கல. ஓகே, சப்போஸ் நீங்கள் இதில் போய் நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் இங்கே மாறும். ஓகே, இங்கே பேராகிராஃப் இதில் பாருங்கள், இங்கே டைப் பண்ணுறேன். ஓகே, சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு ரெஃப்ரெஷ் கொடுங்க. ஓகே, ஸோ எல்லாம் சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் தான் வரும். ஓகே, சரி. ஸோ நம்ம HTML அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பேஜ் எப்படி வரணுங்கிறத நம்ம பண்ணுறோம். அதே CSSல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம ஸ்டைல்ஸு, ஒரு ஃபாண்டோடது, இன்னும் பர்டிகுலர் நேமு, கலர்ஸ் இதெல்லாமும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, யூஸ் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து இங்கே ரெஃபரன்ஸ் கொடுத்து HTML ஃபைலில் நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, சரி. இது ஒரு பேசிக்ங்கிறனால இதோட நான் எடுத்திருக்கேன். ஸோ இன்னொரு கிளாஸில் இன்னும் கொஞ்சம் நிறையா நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.